ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா, இந்த சுடிதார் பார்த்திங்கனாக்கா தைக்க கொடுத்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு. என்கிட்ட கொடுத்துட்டு 1ஆந்தேதிக்குள்ளே எனக்கு தைச்சி கொடுத்துருங்க, அப்போ தான் எனக்கு சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 5 செட்டுக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு 2 செட்டு மட்டும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 2 செட்டை மட்டும் தைச்சிருவோம் அப்படின்ட்டுன்னு இன்றைக்கி தான் கால் பண்ணி தைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் தைக்கவே ஆரம்பிக்கலை. நைட் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். நைட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் இதை தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா நைட் ஆயிடுச்சு. நைட்டு 7 மணிக்கு தான் இருந்தேன். ஏன்னா அவங்க திடீர்னு கால் பண்ணி இன்றைக்கி வேணும்னு சொன்னதுனால, இதுக்கு முன்னாடி ஒரு அர்ஜெண்ட் ப்ளவுஸ் வேறு நான் வாங்கிட்டேன். 2 அர்ஜெண்ட் ப்ளவுஸ் வேறு வாங்கியிருந்ததில் அதை வேறு நம்ம முடிச்சு கொடுக்கணுமே அப்படின்ட்டுன்னு 9 மணிக்கு தான் வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுடிதார் தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் தைக்க 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும். இதை விட அர்ஜெண்ட்டு அந்த மாதிரி அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருந்தான். நான் வந்து 7 மணிக்கு தான் கட் பண்ணவே ஆரம்பித்தேன். கட் பண்ண ஆரம்பித்ததுனால 8:45க்கு நான் முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. 8:45க்கு முடிச்சிட்டேன். செமி பட்டியாலா கேட்டிருந்தாங்க. இதில் நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லும் தைச்சி கொடுத்தா, ஏன்னா தீபாவளி வேறு வருது இல்லையா, அந்த தீபாவளிக்கும் நான் இன்னும் இதை நீங்கள் முடிச்சு கொடுத்தா தான் நான் இன்னும் அடுத்ததெல்லாம் தைக்க கொடுக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் பழசு நிறைய பெண்டிங்லாம் நிறையா இருக்குது. அவங்க ஃபுல்லுமே கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி வர்றதுக்குள்ளே நீ இதை ஃபுல்லும் நீ எங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன்னா அடுத்த தீபாவளிக்கு நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் பூரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வெளியில் ஒரு போயிட்டு வருவேன், டெய்லர் கடைக்கு தான் போவேன். போயிட்டு வந்துட்டு தான் நான் தைக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். சரி, நம்ம முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பழசு பெண்டிங் இருக்கிறத ஃபுல்லும் நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ட்டுன்னு நான் முடிக்க ஆரம்பித்தேன். இந்த சுடிதாரை தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் வசவு வையத்தான் செஞ்சாங்க. சரி, நம்ம கஸ்டமர் தானே, வசம் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைச்சி கொடுத்துட்டேன். டாப்பு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நார்மல் தான் கேட்டிருந்தாங்க. மாடல் அவங்க ரோப்பு இந்த மாதிரிலாம் வச்சு போட மாட்டாங்க. கை மட்டும் ஏதாவது எல்போ ஸ்லீவ் வரையும் ஒரு சுடிக்கு வச்சுருந்து மாடல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாப்பு ஃபேண்ட்டும் பார்த்திங்கன்னா இவங்க எடுத்திருந்ததில் 2மே சேம் கலராக தான் இருந்துச்சு. சேம் கலராக இருந்ததுனால டிசைன் நம்ம எதுவுமே போட முடியல. டாப்லேயுமே பூ போட்டது மாதிரி இருந்துச்சு, ஃபேண்ட்லேயுமே இந்த மாதிரி பூ போட்டு தான் இருந்ததுனால நம்மளால் எதுவும் டிசைன் போட முடில. சரி, ஓகே சிஸ்டர், நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு ஏதாவது நம்ம அந்த மாதிரி சுடிதார் வந்துச்சுன்னா அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து டாப்பு. நம்ம டாப்புமே இந்த மாதிரி பூவாக வந்திருக்கிறதுனால நம்ம எதுவுமே டிசைன் போட முடியல. சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறதுல ஏதாவது நான் டிசைன் போட்டுக்கிறேன், இதில் வந்து நீங்கள் டிசைன் போட்டாலும் தெரியாதுன்ட்டு சிம்பிளாக கைக்கு ஒரு டிசைன் போட்டேன்னா, ஆனால் அது தெரியவே இல்லை டிசைனு. நான் ரோப் வச்சு ஒரு மாடல் தான் நான் போட்டிருந்தேன், அது தெரியவே இல்லை. ஆனால் அவங்க பரவாயில்ல, எனக்கு எப்படினாலும் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஃபேண்ட் கலர் மிக்ஸ் பண்ணி தானே நம்ம போடணும், ப்ளைன் கலரு அந்த மாதிரிலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் சிம்பிளாக தைச்சிருந்தேன். பைப்பிங் கொடுத்தாலுமே தெரியாது அப்படின்ட்டுன்னு. சரி, ஓகே சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு. சீக்கிரம் நீங்கள் அந்த 3 சுடிதாரையும் சீக்கிரமாக எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, அடுத்த தீபாவளிக்கு வேறு நான் அங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் இதை முடிச்சிட்டேன் தான். இந்த டாப் கலர் பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பூவாக போட்டிருந்தனால சேம் கலராக தான் இருந்துச்சு. இதுக்கு நான் ரவுண்ட் நெக் தான் வச்சு நான் போட்டிருந்தேன். நமக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் கஸ்டமரும் அதே மாதிரி தான், தீபாவளிக்கு நமக்கு துணி கொடுக்கணுமா வேண்டாமா, நீ பழசை தைச்சி கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம சீக்கிரமாக நம்ம முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இப்போ தீபாவளிக்கு முன்னாடியும் கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யும். தீபாவளி வரைக்கும் நமக்கு டெய்லர்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்க தான் செய்யும். சரி, அப்போ வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம் அப்படின்ட்டு ஒரு 20 நாள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பார்த்து தான் ஆகணும். ஃபேண்ட்டு செமி பட்டியாலா கேட்டிருந்தாங்களே, செமி பட்டியாலா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்ட்டுன்னு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா அர்ஜெண்ட் ப்ளவுஸுன்னு கொடுத்துருந்தாங்களே, அந்த ப்ளவுஸ் தான். இன்றைக்கோட வேலை என்னால் இது தான் முடிக்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வேலை ஒர்க் பண்ணுறேங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.